குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைத்தான் சிஎஸ்வி ஃபைல்ஸில் வந்து காலம் மட்டும் சிஎஸ்வி ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சார்ட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் எப்படி சார்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபைலில் வந்து ஒரு ஃபைலில் வந்து ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, அப்புறம் அந்த சிஎஸ்வி ஃபைலில் ரீட் பண்ணி அது லிஸ்ட்டில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது, எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் கஸ்டம் டீலிமிட்டர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த பைப்பிங் யூஸ் பண்ணி பண்ணுறது, அப்புறம் சிஎஸ்வி ஃபைல் ரீட் பண்ணி காலம் வேல்யூஸ் எல்லாம் வந்து எப்படி சார்ட் பண்ணுறது, பர்டிகுலர் காலம் மட்டும் எப்படி நம்ம சார்ட் பண்ணுறது, அசெண்டிங்கில் டிசெண்டிங்கில் எப்படி சார்ட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைலை வந்து சார்ட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபைடு காலமை மட்டும் நம்ம சார்ட் பண்ணி நம்ம எப்படி அந்த காலமை மட்டும் நம்ம அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சார்ட் பண்ணுறது தான் வந்து இது. ஓகேவா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, மாடியூல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். அதுதான் இம்போர்ட் சிஎஸ்வி ஆப்ரேட்டர். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, சிஎஸ்வி ஃபைலை எந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணோம், சிஎஸ்வி ஃபைல் நேம் வந்து நம்ம கொடுக்குறோம். டேட்டா ஈக்குவல் டு csv.reader ஓப்பன் C:, அந்த ஃபைல் நேம், அந்த டைரக்டரி நேம் வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து என்ன பண்ணுறோம், கொடுத்துட்றோம். அடுத்தது நெக்ஸ்ட் டேட்டா. அந்த நெக்ஸ்ட் டேட்டா நம்ம எது கொடுக்குறோம், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, அந்த ஹெட்டர் வந்து ஒமிட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம கொடுக்குறோம். சரியா? இப்போ வந்து அடுத்தது வந்து சார்ட்டர் லிஸ்ட் வந்து இந்த மாடியூல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ஆப்ரேட்டர் மாடியூலாம் மல்டிபிள் காலம்ஸை வந்து நம்ம சார்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சார்ட்டர் லிஸ்ட் ஈக்குவல் டு சார்ட்டர்னு கொடுத்துருக்கோம். டேட்டா கமா கீ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஐட்டம் கெட்டர் 1. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு காலமில் வச்சு நம்ம சார்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் காலம் 1 நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். சரியா? அந்த காலம் 1 எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, அங்கேருந்து தான் நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு த செகண்ட் காலம் அங்கேருந்து நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஐட்டம் கெட்டர் 1 நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபார் ரோ இன் சார்ட்டர் லிஸ்ட் பிரிண்ட் ரோன்னு கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ அவுட்புட் பாருங்கள் எப்படி கிடைக்குதுன்னு, மவுஸ் 20, கீபோர்ட் 48, மானிட்டர் 52. புரிஞ்சுதா? ஸோ இந்த மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்க அவுட்புட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகே, இதுதான் வந்து சார்ட்டிங்கை பர்டிகுலர், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் சிஎஸ்வி ஃபைலில் சார்ட் பண்ணுறது. ஓகேவா? ஓகே. அடுத்தது சிஎஸ்வி கோப்பினை டிக்ஷனரி படிக்க, அதாவது டிக்ஷனரியில் இருக்க சிஎஸ்வி ஃபைல் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். கீழே பாருங்கள், குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சார்ட்டர் லிஸ்ட் வந்து நமக்கு இதே டிசெண்டிங் ஆர்டரில் வேணும், அசெண்டிங் ஆர்டரில் வேணும், நம்ம அப்படி கொடுத்தோம் இல்லையா. டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா காலம் நம்பர் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 2 இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர் நமக்கு வந்து சார்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? அடுத்தது சிஎஸ்வி கோப்பினை டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிஎஸ்வி ஃபைலை வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், இம்போர்ட் சிஎஸ்வி மாடியூல் நம்ம கொடுக்குறோம். இம்போர்ட் சிஎஸ்விங்கிறது சிஎஸ்வி மாடியூல் கொடுத்துட்டோம். ஃபைல் நேம் வந்து ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது இன்புட் ஃபைல் கொடுத்துட்டோம். டிக்ட் ரீடர் ஓப்பன் ஃபைல் நேம் ரீடிங் மோடில் கொடுத்துட்டோம். ஃபார் ரோ இன் இன்புட் ஃபைல் டிக்ட் ரீடர் மோட். ஸோ இது வந்து டிக்ட் வந்து எதுக்காக, டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அவுட்புட் பாருங்கள் எப்படி வருதுன்னு, ஐட்டம் நேம் கீபோர்ட் குவான்டிட்டி 48. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஓகே. இப்போது இந்த நம்ம டிக் ஃபங்க்ஷன் கொடுத்தனால இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம டிக் ஃபங்க்ஷன் நமக்கு டிக் ஃபங்க்ஷன் தேவையில்லை அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பிரிண்ட் ரோ யூஸ் பண்ணி பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஆர்டர் டிக்ட் இந்த மாதிரி ஒரு வெளியீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் வந்து அதாவது டிக்ஷனரி வித்தவுட் டிக்ஷனரி அப்படின்னா, வித்தவுட் டிக்ஷனரி அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். அடுத்தது பாருங்கள், ரீடிங் சிஎஸ்வி ஃபைல் வித் யூசர் டிஃபைன் டீலிமிட்டர். அதாவது டிக்ஷனரி பயனர் வரையறுத்த பிரிப்பானை பயன்படுத்தி சிஎஸ்வி கோப்பினை படித்தல். அதாவது யூசர் டிஃபைன்ட் டீலிமிட்டர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. யூசர் டிஃபைன்ட் டீலிமிட்டர்
வரையறுத்த பிரிப்பானை பயன்படுத்தி CSV கோப்பினை படித்தல். CSV ஃபைலை வந்து ரீட் பண்ணுறோம். எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா டீலிமிட்டர் யூஸ் பண்ணி. டீலிமிட்டர் அப்படின்னா என்னது, அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறது இல்லைனா ஒரு பைப்பிங் யூஸ் பண்ணி பண்ணுறதா டீலிமிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து டிக்ஷனரியில் எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். csv.register டயலாக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பேராமீட்டர் கொடுக்குறோம். என்னென்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பேஸை என்ன பண்ணோன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் அந்த ஸ்பேஸை வந்து என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். சரியா. அடுத்தது ஃபைல் நேம் கொடுக்குறோம். வித் ஓப்பன் ஃபைல் நேம் ஆஸ் CSV ஃபைல். ரீடர் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஃபார் ரோ இன் ரீடர் print dict row CSV file dot close. ஸோ பாருங்கள் ஐட்டம் நேம் குவான்டிட்டி கீபோர்ட் 48. ஸோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் ஓகேவா. ஸோ டிக்ட் ரீடர் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் டிக்ட் அப்படிங்கிறது டிக்ட் ரீடர் கொடுத்தாவே ஆர்டர் டிக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இங்கே கொடுத்தோம் இல்லையா, இங்கே ஆர்டர் டிக்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தாவே என்னென்னா ஆர்டர் டிக்ட்டுங்க வந்து நமக்கு வந்து நார்மலாக கிடச்சிரும். ஸோ இது நம்ம ஆர்டர் டிக்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டிக்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆர்டர் டிக்ட் வந்து ஒரு டிஃபால்ட்டான அவுட்புட். சரியா. ஸோ அந்த டிக்ட் ரீடர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தோன்னா ஆர்டர் டிக்ட் வந்து அவுட்புட்டில் கண்டிப்பாக நமக்கு வரும். அந்த டிஃபால்ட்டான அவுட்புட் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டிக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த ஆர்டர்டு டிக்ட் வந்து நமக்கு வராது அவுட்புட்டில். ஓகே. அடுத்தது பல்வேறு வகையான CSV கோப்பினுள் தரவுகளை எழுதல். ஸோ டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் CSV ஃபைல்ஸில் எப்படி நம்ம எழுதுறது, எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாதாரணமான ஒரு புதிய CSV கோப்பினை உருவாக்குதல், ஏற்கனவே உள்ள கோப்பினை திருத்துதல், மேற்கோள் குறியுடன் CSV கோப்பினில் எழுதுதல், தனிப்பயன் பிரிப்பானுடன் CSV கோப்பினில் எழுதுதல், லைன் டெர்மினேட்டருடன் CSV கோப்பினில் எழுதுதல், கோட் கேரக்டர்ஸுடன் CSV கோப்பின் எழுதுதல், CSV கோப்பினை டிக்ஷனரியின் எழுதுதல், இயக்க நேரத்தில் தரவினை பெற்று கோப்பினில் எழுதுதல். ஸோ இதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு புதிய சாதாரண CSV கோப்பினை உருவாக்குதல். ஒரு நார்மல் CSV ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். சின்டாக்ஸ். ஓகே. இப்போ வந்து இந்த CSV ரைட்டர் அப்படிங்கிறது வந்து ரைட் ரோ மெத்தட், இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் CSV ரைட்டருங்கிறத வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ரைட்டர் இந்த சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் பார்த்துடலாம். ஃபைல் ஆப்ஜெக்ட் கோப்பின் பாதையும் முறைமையும் அனுப்பும். அதாவது அந்த மோட் ஃபைலை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக ஃபைல் ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டீலிமிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டீலிமிட்டரும் ஃபார்மேட் பேரம்ஸ் FMT பேரம்ஸ் இந்த ஃபார்மேட் பேரம்ஸ் இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மேட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஃபார்மேட்டிங். நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் டீலிமிட்டர்ஸ்னால் என்ன, அந்த பைப்பிங் யூஸ் பண்ணுறது, கமா செப்பரேட் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கோம். ஃபார்மேட் பேரம்ஸும் அதுதான், கமாஸு கோட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஒமிட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்மேட் பேரம் அந்த ஃபார்மேட் பேரம்ஸுங்கிற இந்த கோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இம்போர்ட் CSV ஃபைல் இந்த கோடிங் பார்க்கலாம். கோடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம் CSV ஃபைலை. அப்புறம் வந்து வேரியபிள்ஸ் கொடுக்குறோம். CSV டேட்டா நிமிஷம். ஸோ உங்கள் புக்கில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட எக்ஸாம்பிளை CSV டேட்டா ஸ்டூடெண்ட் நேம் தனுஷ் 17, கல்யாணி 18, ராம் 15 கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து வேரியபிள் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வேரியபிளை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். வித் ஓப்பன் கமாண்ட் கொடுத்தாச்சு. க்ரியேட்டிங் ஃபைல் நம்ம வந்து என்ன CF அதாவது ரைட் W கொடுத்துருக்கோம். என்ன க்ரியேட்டிங் ஃபைல் வித் ரைட்டிங் மோடில் கொடுக்குறதுக்கு வேண்டி நம்ம ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ரைட்டர் மோடில் CSV.writer CFங்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம கொடுக்குறோம். ரைட் ரோ CSV டேட்டா. சரியா. ஸோ இதில் வந்து எல்லா டேட்டாஸுமே வந்து ரைட் ரோஸ்னு கொடுத்தோன்னா எல்லா டேட்டாஸுமே சிங்கிள் டைமில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக தான் ரைட் ரோஸ் நம்ம கொடுக்குறோம். சரியா. இப்போ அதாவது இது எதுக்கு கொடுக்குறோன்னா பைத்தான்குள்ளே டேட்டாஸை கொடுத்து எப்படி நம்ம CSV ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பாத்வே கொடுத்துருக்கோம். சரியா. ஸோ இப்போ வந்து இப்படி கொடுத்துட்டு நம்ம வந்து
நோட்பேடில் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து நம்ம காட்டும். கீபோர்ட், மானிட்டர், மவுஸில் வந்து ஏஜ் வந்து 17, 18, 15. சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா சிஎஸ்வி ரைட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்து லிஸ்ட்டு ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சிஎஸ்வி ரைட் ரோஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லா டேட்டாஸுமே அட் அ டைமில் என்ன ஆகும், எல்லாமே வந்து அட் அ டைமில் டிஸ்பிளே ஆகும். சரியா? ரைட் ரோனா ஒரே ஒரு ரோ தான் அட் அ டைமில் டிஸ்பிளே ஆகும். ரைட் ரோன்னு கொடுத்தா, ரைட் ரோஸ்னு கொடுத்தோன்னா அட் அ டைமில் எல்லா டேட்டாஸுமே டிஸ்பிளே ஆகும். அதுதான் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்தது ஒரு டேட்டா வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நேம், ரோல் நம்பர், நேம், சிட்டி கொடுத்துருக்காங்க. ரோல் நம்பர் நேமில் வந்து ஹர்ஷினி, ஆதி, துரு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ தேர்டில் வந்து துருவுக்கு பதிலாக மீனாவாக மாற்றணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இம்போர்ட் கொடுத்துட்டோம். இம்போர்ட்டை அதாவது எக்ஸிஸ்டான ஃபைல் ஓப்பன் பண்ணி ரீடர் மோடில் லிஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேர்ட் ரோவில் வந்து வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதுதான் இதோட டேட்டா. அதான் நம்ம இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? ஸோ இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு தேர்டில் மீனா பெங்களூர்னு இருக்குது. அதை வந்து ஃபைலை வந்து சிஎஸ்வி ரீட் மோடில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ரீடர் CSV.reader read file லிஸ்ட் ரீடர் கொடுக்குறோம். இது எதுக்குன்னா ஒவ்வொரு ரோவும் லிஸ்ட்லேருந்து ரீட் பண்ணுறதுக்காக உதவுது. அப்போ லைன்ஸ் வந்து 3ன்னு கொடுக்குறோம் ரோ. சரியா? ஸோ இது வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரைட் ஃபைல் வித் ஓப்பன் student.csv w as ரைட் ஃபைல் கொடுக்குறோம். அப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தப்போ வந்து ரீட் ஃபைல் க்ளோஸ், ரைட் ஃபைல் க்ளோஸ் கொடுத்துட்டோன்னா நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு நியூ ரோ எப்படி ஓப்பன் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு நியூ ரோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? சாரி ஓகே. அடுத்தது வந்து மேற்கோள் குறியுடன் சிஎஸ்வி கோப்பு. மேற்கோள் குறியுடன் சிஎஸ்வி கோப்பு வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல்ஸ் வந்து கோட்ஸோட எப்படி பண்ணுறது. அப்போ வந்து கோட்டால் அப்படிங்கிற நம்ம மை டைலாக் கொடுத்துட்டு கோட்டிங் நேம் சிஎஸ்வி கோட்டால் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லாமே என்ன ஆகும்னா டபுள் கோட்ஸில் வந்துடும். சரியா? டபுள் கோட்ஸில் வந்துடும். அடுத்தது வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸ் வந்து கஸ்டம் டீலிமிட்டர்ஸ் ஃபைல்ஸ் வந்து ஃபீல்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கஸ்டம் டீலிமிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பைப்பிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். சரியா? என்ன யூஸ் பண்ணுறோம்? பைப்பிங் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த CSV.register import CSV கொடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள் புக்கில். CSV.CSV info சீரியல் நம்பர், பர்சன், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அந்த மது, சௌமியா, சங்கீதா, ஈஸ்வர், ஆனந்தெலாம் கொடுத்தாச்சு. அப்புறம் மை டைலாக் கொடுத்துட்டு டீலிமிட்டர் பேராமீட்டரில் பைப்பிங் கொடுக்குறோம் நம்ம. அப்புறம் வித் ஓப்பன் கமாண்ட் கொடுத்துட்டு ரைட் ரோ அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து என்ன ஆகுனா இந்த பைப்பிங் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி நமக்கு காமிக்கும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து சிஎஸ்வி ஃபைலில் வந்து கோட் கேரக்டர்ஸ் மேற்கோள்களுடன் கூடிய சிஎஸ்வி கோப்பு. அதாவது கோட் கேரக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோட்டு மற்றது இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி சிம்பிள் வேணாலும் கொடுக்கலாம். டேஷ் சிம்பிள் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோட்ஸுக்குள்ளே ஒரு சிம்பிள் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் கீழே பாருங்கள், சீரியல் நம்பர் ஐட்டம்ஸ் அங்கே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா? அடுத்தது சிஎஸ்வி கோப்பின்னு டிக்ஷனரியில் எழுதுதல். ஸோ டிக்ஷனரியில் வந்து எப்படி ரைட் பண்ணுறது சிஎஸ்வி ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து டிக்ஷனரி ரைட்டர் அப்படிங்கிற வந்து அந்த மோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ வந்து சிஎஸ்வி ஃபைலை க்ரியேட் பண்ணி டிக்ட்ரீடர் யூஸ் பண்ணி எப்படி சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம். ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி டேட்டா, மவுண்டன் எவரெஸ்ட் ஹைட்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் ரைட் மோடில் நம்ம W கொடுத்துட்டோம் இல்லையா? வித் ஓப்பன் கமாண்ட் யூஸ் பண்ணி ரைட் மோட் Wனா ரைட் மோடில் கொடுத்துட்டோம். ஃபீல்ட்ஸ் வந்து மவுண்டன் ஹைட்டில் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து ரைட் ஹெட்டர் அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்க பிரிண்ட் வந்து ரைட்டிங் கம்ப்ளீட்டர் சிஎஸ்வி க்ளோஸ் வந்து நாட் நீடட் கம்பல்ஷன் கிடையாது, அது நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இப்படி கொடுக்கும்போது
உங்களுடைய காலம் வந்து எப்படி நீங்கள் வந்து எப்படி எடிஷன் வந்து எப்படி ரைட் பண்ணுறதுங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் பாருங்கள். ஓகேவா? அடுத்தது கஸ்டம் டைலாக்ஸ். கஸ்டம் டைலாக்ஸ்னு என்னது? கோட்டால்னு கொடுத்தோன்னா எல்லாமே வந்து கோட்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சிஎஸ்வி ரெஜிஸ்டர் டைலாக்ட் மை டைலாக்ட் டிலிமிட்டர் கோட்டால்னு கொடுத்தோன்னா நம்ம சிஎஸ்வி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கோட்டோடு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, வித் திஸ் வி ஆர் எண்டிங் திஸ் சாப்டர். ஓகேம்மா?